சிலர் பார்த்தீங்கன்னா எப்பயும் பயப்படுறதுக்குன்னே வந்திருப்பாங்க. அது எப்படின்னா, அடுத்த ஜாதகம் பற்றி தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஜாதகத்தை பற்றி வேற தெரிஞ்சுக்கிருவாங்க. அப்போத்தான் பயம் ஜாஸ்தியாகும். அடுத்து எனக்கு ராகு புத்தி வருது, அடுத்து எனக்கு செவ்வாய் புத்தி வருது, அடுத்து எனக்கு புதன் புத்தி வருது. அந்த புத்தி வந்து ஏற்கனவே போன திசையிலேயே என்னை வச்சு செஞ்சு விட்டுருச்சு. அடுத்த இப்போ வேற வரப்போகுது இந்த சனி புத்தி அல்லது செவ்வாய் புத்தி அல்லது ராகு புத்தி இப்போ மறுபடியும் வரப்போகுது. எனக்கு பெரிய யோசனையாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெளியே சொல்லலைன்னா கூட. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு திசையில் ஒரு பர்டிகுலர் புத்தி, ஒரு எடுத்துக்காட்டாக செவ்வாய் புத்தி வந்து ஒரு திசையில் நெகட்டிவாக பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த திசையிலையும் நெகட்டிவாக பண்ணும்னு அர்த்தம் இல்லை, பாசிட்டிவாகவும் பண்ணும். அதே மாதிரி ஒரு புத்தி வந்து ஒரு திசையில் பாசிட்டிவாக பண்ணிருச்சுன்னா அடுத்த புத்தி வந்து பாசிட்டிவாக தான் பண்ணணுன்றது இல்லை, அதில் நெகட்டிவும் பண்ணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ செவ்வாய் புத்தி எடுத்துக்கோங்க. சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்கல மோஸ்ட்லி நெகட்டிவ் நடக்கும். அதுலேயும் பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு வழி உண்டு, இருந்தாலும் அது தனி, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சனி திசையில் செவ்வாய் புத்திங்கிறது நெகட்டிவ் நடக்கிறதுக்கான ஒரு டைம். அதே இது ராகு திசையில் செவ்வாய் புத்திங்கிறதும் நெகட்டிவ் நடக்கிறதுக்கான டைம். ஆனால் பாருங்க, குரு திசையில் செவ்வாய் புத்தி யோகம் செய்யும், சந்திர திசையில் செவ்வாய் புத்தி யோகம் செய்யும், கேது திசையில் செவ்வாய் புத்தி யோகத்தை செய்யும். அப்போ பாருங்க, ஒரு திசையில் யோகம் செய்யும், இன்னொரு திசையில் தோஷத்தை பண்ணும். அதுக்கேற்ற மாதிரியான பொசிஷனில் உட்காரணும். அதான் ஜோசியம் படிக்கிறது. மற்றபடி சூரியன் பாவகிரகம், குரு சுபகிரகம்னு படிக்கிறது இல்லை. அது வந்து அடிப்படை. அது படித்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். அப்போது அடுத்து வர்ற புத்தி அல்லது அடுத்து வர்ற திசை கடுமையான திசையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் நீங்களாக யோசித்து பயப்படக்கூடாது. என்ன காரணம்னா, ஜோசியம்ங்கிறது நீங்களும் நானும் தெரிஞ்சு வச்சுருக்கிறத விட பெரிய விஷயம் சார். அதனால் நமக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். ஸோ அடுத்த திசை கஷ்டப்படுத்திடுமா, அந்த பயம் மனசில் வச்சுக்காதீங்க. நிச்சயமாக நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணத்தை வைங்க. மனம் போல வாழ்க்கைங்கிறான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதனால் ஜோசியம் வந்து மிகப்பெரியது சார். அடுத்த திசை நிச்சயமாக, அடுத்த திசையும் புத்தியும் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையை வைங்க போதும்.